நல்ல கைத்தட்டலோட நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை கரங்களை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தமா சமாதானம் சந்தோஷம் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தமா சாத்தானை மேற்கொள்ள செய்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துன்பம் அதில் காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, துன்பம் அதில் காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துயரம் அதை நீக்கினி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை அசைத்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. மேல இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. பாதம் இடராமல் காத்தீர் உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி. உணர்ந்து ஒவ்வொரு வரியை உணர்ந்து கரங்களை தட்டி பாதம் இடராமல் காத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சொல்லுங்க, பாதம் இடராமல் காத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த வாழ்வை கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி, உமக்கு. கைகளை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. பகலெல்லாம் வேலை செய்து
களைத்து போய் வந்திருப்பீங்க, சோர்ந்து கூட வந்திருக்கலாம், நாம சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனாலும் நிறைய பேர் ரொம்ப டயர்டாக தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சோர்ந்து போகிறது இல்லை, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனோட இந்த பாட்டை சொல்ல போறோம், பாட போறோம். உமக்கு நன்றின்னு வரும்போது இந்த கையை கொஞ்சம் இப்படி உயர்த்து. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்க செய்யுங்க பார்க்கலாம். நாங்க சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிபி சுகர்லாம் குறைஞ்சிடும். பரம்பா ஒருத்தர் ஆமேன் சொல்றாரு, ஹை பிபி போல இருக்கு, குறைஞ்சிரும். ஒரு ஆமேன் கேட்கலாமா? ஒரு சின்ன ஆக்ஷன். சண்டே ஸ்கூல்ல எத்தனை பாட்டு ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுத்தாங்க, மறக்கவே இல்லை பாருங்க. கட்டடம் கட்டிடும் இப்படி சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ எஃபெக்டிவான மினிஸ்ட்ரி சண்டே ஸ்கூல் இந்த நாட்டில் நிறைய விபிஎஸ் நடக்குது. நம்மளும் கொஞ்சம் சண்டே ஸ்கூலுக்கு திரும்பி போய் ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சாங், இதே பாட்டு தான். உமக்கு நன்றின்னு வரும்போது உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அழகா செய்யணும். போத்தீஸ்ல இருக்கிற பொம்மை மாதிரி செய்யக்கூடாது. கொஞ்சம் சிரிச்ச முகத்தை, அந்த பொம்மைக்கு சிரிக்க தெரியாது, கொஞ்சம் சிரிச்சு செய்யணும். ஓகேவா? ரைட்டா? பாடலை பாடும்போது ஓகேவா எல்லாரும்? சரி. நீங்கள்லாம் மேடையில் இருக்கிற பார்த்தா மேடையில் பாஸ் செய்ய, அவங்க தான் சூப்பராக செய்ய போகிறாங்க, அவங்க எல்லாம் டீச் பண்ணுறவங்கல்ல. ரெடியா? பாடலாமா? ஓகே. மற்ற நேரம் கை தட்டணும். உமக்கு நன்றி வரும்போது கையை உயர்த்தும். புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 4 தடவை. புதிய கிருபைகள் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. 4 தடவை. புதிய கிருபைகள் தந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆக்ஷன் ஆக்ஷன் நல்லா வந்துட்டு, ஆனால் சீரியஸாக செய்கிறீங்க. கொஞ்சம் சிரிச்சா தான். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா பாடுற மாதிரி, இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் சிரியுங்களேன்னு சொல்லலாம். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு வியாதியும் உங்களுக்கு இருக்காது. நீங்க திரும்பி போகும்போது நல்ல பலனை கத்த தருவார். இந்த ஆராதிக்கிற வேளையில தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவார். உங்க எலும்பு நரம்புகளை கத்த சுகமாக்குவார், வியாதிகளை இல்லாமாக்குவார். ஆமென். சோ உமக்கு நன்றி 4 தடவை. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொஞ்சம் கையை காலை அசைச்சு கொஞ்சம் நெளிவு சுழிவுலாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். ரெடியா? 1 2 3 4. புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய பாடலை கொடுத்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. புதிய கிருபைகள் தந்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜெபிக்க உதவி செய்தீர் உமக்கு நன்றி. பலவீனம் உமக்கு நன்றி. பலனை கொடுத்தீர், பலனை தினம் கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலவீனம் பலவீனம் அதை நீக்கி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பலனை தினம் கொடுத்தீர் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைதட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி இந்த ஆராதனையில யார் முக்கியமானவங்க தெரியுமா? யாரை பாடுகிறோமோ அவர்தான் முக்கியமானவர். இங்க பாட்டு நடத்துறவங்க இல்ல, லீட் பண்றவங்க இல்ல, யாரை பற்றி பாடுகிறோமோ அவர்தான் முக்கியமானவர். அவரை சந்திக்க வந்த பிறகு
நம்ம வேற எதையுமே பார்க்க கூடாது, யாரையுமே பார்க்க கூடாது. நம்ம எண்ணமெல்லாம் அவர் மேல தான், நம்முடைய நினைவெல்லாம் அவர் தான். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லி இயேசுவை பாடுவோம், நன்மை செய்த அவரை நினைப்போம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நாள்தோறும் அவரை துதிப்போம். ஒரே ஒரு காரியம் சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள், எடுத்து வாசிக்க வேண்டாம், அன்னாள் பிள்ளை இல்லாத அந்த அம்மா ஆண்டவர்ட்ட வந்து, எனக்கு ஒரு பிள்ளைய தந்தா நான் உங்களுக்கு தருவேன். ஒன்றை கேட்டாள், ஒன்றை பெற்றாள். நல்லா கவனிங்க. அழுகையோட வந்து ஆண்டவர்ட்ட ஒன்றை கேட்டாள், ஒன்றை பெற்றாள். அந்த பிள்ளைய கொடுத்துருவேன்னு சொன்ன அன்னாள் 2ஆம் அதிகாரத்தில் வந்து, அதுவும் வேதனையான சூழ்நிலை தான், தன்னோட பிள்ளைய வச்சுக்க முடியாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நிலை வந்த போது ஒரு வேதனையோட தான், துக்கமான சூழ்நிலை தான். ஆனா ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு அவள் துதித்தாள் முடியுது. 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். அந்த பிள்ளை பிறந்த பிறகு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது ஆண்டவர்ட்ட அந்த பிள்ளையை கொண்டு விட்டுட்டு, அதுவும் அந்த பாஸ்டர் ஏலி இல்ல, ஒரு கண்ணு தெரியாதவர், ஒரு நாள் இந்த அம்மா ஜபம் பண்ணினதை பார்த்து குடிச்சிருக்கிறியான்னு கேட்டவர். நாம அப்படிப்பட்ட பாஸ்டர் கிட்ட பிள்ளைய கொண்டு விட்டா நல்லா சொல்லி கொடுப்போம், பார்த்து நடந்துக்கடா, நல்லா ஜோம் பண்ண, என்னையே அவர் திட்டி விட்டாரு, ஒழுங்கா இருந்துக்கடா அப்படின்லாம் சொல்லி வருத்தத்தை உண்டாக்கி இருப்போம். அந்த அம்மா அதெல்லாம் சொல்லல. ஐயா, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணேன், இப்ப இந்த பிள்ளையோட வந்திருக்கேன், சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னு சொன்ன உடனே சாமுவேலை பற்றி போடப்பட்டிருக்கிற முதல் காரியம், அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஒரு 5 வயசு பிள்ளை, ஒரு 5 வயசு பிள்ளை, அம்மா சாட்சி சொல்றாங்க, பையன் அந்த சர்ச்சில் கர்த்தரை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை பணிந்து கொண்டான். பாருங்க, அம்மா அப்பாவோட வளர வேண்டிய பிள்ளை அம்மா அப்பாவோட வளரல, கண்ணு தெரியாத பாஸ்டர் கிட்ட வளர்றாங்க. இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் பிள்ளைய நினைச்சு அழுதுருப்பாங்க. இப்ப பிள்ளைய விட்டுக்கிட்டு போகணும், ஹாஸ்டல்ல பிள்ளைய விட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்முடைய நல்ல ஞாபகம் இருக்கா? அழுக 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 கண்ணீரோடு தான். ஆனால் ஒன்றையுமே கேட்கல. நான் சொன்னபடி ஒன்றை கொடுத்தேனே, நான் சொன்னபடி ஒன்றை கொடுத்தேனே, எனக்கு நீங்க திரும்ப ஏதாவது தருவீங்களான்னு கேட்கல. முதல் அதிகாரத்தில் கேட்டாள், ஒன்றை கேட்டாள், ஒன்றை பெற்றாள். 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு கொடுத்து துதித்தாள், வீட்டுக்கு போனாள். 5ஐ கர்த்தர் கொடுத்தார், 5ஐ ஆண்டவர் கொடுத்தார். கேட்டா 1, பக்கத்துல சொல்லுங்க, கேட்டா 1, துதிச்சா 5. எது பெட்டரு? அதெல்லாம் விவரமா இருக்கிறீங்க, விவரமா இருக்கிறீங்க. கேட்டா 1 கேட்டு 1 கிடைச்சிச்சு. ஒண்ணுமே கேட்கல. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நாம் எதை கொடுத்தாலும் பல மடங்கு திரும்ப கொடுக்கிறவர். இந்த ராத்திரி வேளையில நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, ஷாகா ராகா ரீபா லபோ, நல்ல கையை தட்டி, ஹalleluya, நல்ல வாய் திறந்து, வாய் திறந்து, அங்குமுங்கு பார்க்காதீங்க, நல்ல ஆண்டவரை துதிங்க. கேட்கவே வேண்டாம், இந்த ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கவே வேண்டாம், துதித்தாலே போதும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். கேட்டா 1, துதிச்சா 5. ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். துதிக்க பழகிட்டா போதுங்க, தேவனை உயர்த்த பழகிட்டா போதும். மகனே, உனக்கு என்ன வேணும்னு இன்னைக்கு ராத்திரி வந்து கேட்கிறாருன்னா, லிஸ்டோட தான் வந்திருக்கிறேன்னு லிஸ்ட்டை கொடுக்காம, உங்களுக்கு தெரியாதான்ட்டீங்கன்னா போதும், கதை முடிஞ்சு. சலையில சொல்லாமா, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் அவருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க நினைக்கிறத விட God gives the best to those who leave their choice to him. God gives the best to those who leave their choice to him. நீங்க கொடுக்கிறத கொடுங்கப்பா, உங்களுக்கு தெரியும்பான்னு சொல்லிட்டீங்கன்னா, நாம் நினைப்பதை விட, நாம் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். விசுவாசிச்சா நல்ல கையை தட்டி, விசுவாசிச்சா நல்ல கையை தட்டி, ஓரா லஹா ரிகா லமா தியா ரபோ, நல்ல கையை தட்டி வாயை திறந்து அங்கமங்க பார்க்காம ஒரு அற்புதம் உங்களை தேடி வருது. இருக்கிற ஒன்றை ஆண்டவர் கரத்துல கொடுத்து விட்டு வீட்டுக்கு போன அன்னாளை ஆண்டவர் கைவிடவில்லை.
5 மடங்கு கொடுத்தார். இந்த 5ஆம் மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை துதிக்கிற உங்களுக்கு தேவன் தர வல்லவராயிருக்கிறார். பின்னால சத்தம் வரட்டும், மேல சத்தம் வரட்டும், எல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. 5 மடங்கு அன்னாளின் வாழ்க்கையில 5 மடங்கு அன்னாளுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய வல்லவர். அன்னாளின் துதியை ஏற்றுக்கொண்டு கேட்காமலே 5ஐ கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். இந்த ராத்திரி வேளையில அவர் பாதத்துக்கு வந்துட்டா போதும், 2 கரங்களை உயர்த்தி நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும், அற்புதம் நடக்கும். இதயத்துல கை வச்சு, ஒரு கையை இதயத்துல வச்சு அடுத்த கை தலை மேல வச்சு சொல்லுங்க, என் வாழ்வில் அற்புதம் நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும், என் வாழ்வில் விசுவாசத்தோட அதிசயம் பிறக்கும். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடலாமா? நல்ல சத்தமா நல்ல சந்தோஷமா நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும், அற்புதம் நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும், என் வாழ்வில் அதிசயம். சந்தோஷமா அற்புதம் நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். விசுவாசத்தோட சொல்லுங்க, நேசரின் பாதம். யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீதான் என் தெய்வம். அன்னாளை போல என் வாழ்க்கையில நான் கண்ணீர் வடித்தாலும் நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசு ராஜா அந்த ராத்திரி வேளையில எங்களை 4 மாதங்கள் புடமிட்டிருக்கலாம், நாங்கள் நிந்தனை வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் பிறக்கும். Thank you Lord. இயேசுவே யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். அன்னாளை போல நிந்தனை வந்தாலும், அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். கைகளை உயர்த்தி இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம். கைதட்டி சத்தமா, நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும், அற்புதம் நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும், என் வாழ்வில்
அதிசயம். இந்த 1ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் பிறக்கும். பயப்படாதீங்க. கர்த்தருடைய நாமத்துல இன்று ராத்திரி இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை அவர் செய்து உங்கள் கண்ணீரை துடைத்து இந்த 5ஆம் மாதத்தில் உங்களை களிகூற பண்ணுவார். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில், அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில், அதிசயம் பிறக்கும். சிங்கத்தின் குகையின் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். சிங்கத்தின் குகை என் தங்கும் வீடானாலும், சிங்கத்தின் குகை என் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். என் அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும், அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும், கைகளை உயர்த்தி இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம், இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும், என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில், அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில், அதிசயம் பிறக்கும். நேசரின் பாதம். வனாந்திர பாதை, வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். இனிய கானம் இசைதனை தந்து பாட வைக்கும் என் தெய்வம். நம்முடைய பாடுகளை பாடல்களாய் மாற்றுகிற தெய்வம், நம்முடைய பாடுகளை பாடல்களாய் மாற்றுகிறவர், நம்முடைய அழுகையை ஆனந்தமாய் மாற்றுகிறவர், நம்முடைய தடைகளை படிகளாய் மாற்றுகிறவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். விசுவாசத்தோட பாடுங்க. வனாந்திர பாதை, வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். வனாந்திர பாதை, ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். இனிய கானம் இசைதனை தந்து, இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம், வாழ வைக்கும் என் தெய்வம், வாழ வைக்கும் என் தெய்வம். கைத்தட்டி நல்ல கரங்களை தட்டி. இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம். அடி வாங்கி ரத்த காலத்தில் இருக்கும்போது, ரத்த கோலத்தில் இருக்கும்போது அவங்கள பாட வச்சாரே ஒரு கர்த்தரு. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில சூழல் எதுவாய் இருந்தாலும் உங்கள் பாடுகளை பாடல்களாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். வாழ வைக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். சிலர் இன்னைக்கு முதல் முறையாய் வந்திருக்கலாம், ஆன்லைன்ல முதல் முறையாய் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இங்கே அறிவிக்கிற இயேசு நல்லவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், பிச்சை எடுக்கிற மனிதன் கூப்பிடும் போது நின்று பதில் கொடுக்கிறவர். அழகான வார்த்தை, இயேசு நின்று. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் யார் கூப்பிடும் போது? ஒரு பிச்சை எடுக்கிற மனிதன். கூப்பிடுறது பிச்சைக்காரன் தெரிஞ்சா நாமே நிக்க மாட்டோம், வாடா போலாம். ஆனா வானமும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் தன்னை கூப்பிடுவது ஒரு பிச்சை எடுக்கிற மனிதனும் தெரிந்தும் இயேசு நடந்து போய் கொண்டவர் நின்றார்.
இதை விட ஒரு நல்ல தெய்வத்தை நீங்க பார்க்க முடியாதுங்க. இவரை விட நல்ல தெய்வத்தை பார்க்க முடியாது. வாழ வைக்கிறவர். இயேசு வந்ததனால தான் அந்த மேடை, இயேசு வந்ததனால தான் அந்த வாழ்க்கை. பைத்தியம் பிடித்த தகப்பனார் ஒரு பக்கம், கை குழந்தையாக நான் மறுபக்கம். மருத்துவ சிகிச்சைகள் உதவி செய்ய முடியவில்லை. சூனியத்தினால எங்கள் குடும்பம் தெருவுக்கு வந்தது. எல்லா வசதியோடு வாழ்ந்த எங்கள் குடும்பத்தில் ஒரிசாவில் எங்க அப்பா ரயில்வேல டிரைவர். நான் அங்கதான் பிறந்தேன். ஒரு குறைவில்லை. ஆனால் திடீரென்று வந்த சுனாமியை போல சூனியம் எங்க வாழ்க்கையை தாக்கி எல்லாம் இழந்து என் தகப்பனார் பைத்தியம் பிடித்தவராகி கடிக்கிற நாயை போலாகி என் தாயார் சேலையின் முந்தானியை பிடித்து பிச்சை எடுத்து கை குழந்தையாகி என்னை பைத்தியம் பிடித்த எங்க அப்பாவை பிச்சை எடுத்து காப்பாற்றினார்கள். நாங்க பிச்சை எடுத்து தெருவில் நின்ற ஒரு குடும்பம். இன்னைக்கு இந்த மேடையில் நின்று வாழ வைக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். வாழ வைக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். கைவிடாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார்.